சினிமால வந்து நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நம்ம சமந்தா வந்து இப்ப திடுக்குன்னு வந்து டிவோர்ஸ் அப்புறமேட்டுக்கு மயோசைட்டிஸ் சொல்லிட்டு நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது உண்மையா? அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்க இந்த உலக நாட்டில் எந்த நாட்டில் வேணாலும் போய் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். செலவு பண்ணாலும் அவங்களால அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கல. இப்போ கடைசியில் ஆன்மீகத்தை நோக்கி வந்திருக்காங்க. முருகன்ட்ட வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கு உண்டான பலனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரி சினிஃபீல்ட் உள்ளவங்க வேற யாராச்சும் வந்து மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டு அவங்களோட பிரச்சனையை நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்களா? அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷா இருக்கட்டும், இங்கே சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சேம் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களும் வந்து மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதுபோல் தனுஷ் இனி வளர்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அவரோட இனி வளர்ச்சின்னு வந்து இறங்குமுகமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, நடிகர் தனுஷ் அவர்களும் அவர் மாய வலையில் சிக்கியிருக்க அதுலேருந்து மீண்டு வந்தார்னா ரிஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வராகி சித்தர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர் பெருமக்களுக்கும் வராகி அன்னை ஆசி உண்டாகட்டும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து நல்லா கொடி கட்டி பறந்துட்டு இருந்த நம்ம சமந்தா வந்து இப்போ திடுக்குன்னு வந்து டிவோர்ஸ் அப்புறமேட்டுக்கு மயோசைட்டிஸ் சொல்லிட்டு நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து மாந்திரிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, அது உண்மையா? கண்டிப்பாக சமந்தா அவர்களோட வாழ்க்கையில் பிரச்சனைக்கும் அவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுக்கும் மெயின் காரணமே மாந்திரிகம் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்ககிட்ட இல்லாத பணம் கிடையாது. அவங்க இந்த உலக நாட்டில் எந்த நாட்டில் வேணாலும் போய் அவங்களுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம். ஏன் அவங்களால முடியல? ஏன் அவங்களால செலவு பண்ண முடியலையா? செலவு பண்ணலாம். என்ன செலவு பண்ணாலும் அவங்களால அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கல. இப்போ கடைசியில் ஆன்மீகத்தை நோக்கி வந்திருக்காங்க. முருகன்ட்ட வந்து சரணடைஞ்சிருக்காங்க. அதுக்கு உண்டான பலனை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முழுமையான அவங்களுக்கு தீர்வு வேணும்னா பிளாக் மேஜிக், அதாவது மாந்திரிக பூஜை செய்து அவங்களோட பிரச்சனையை ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கான தீர்வு, முழுமையான தீர்வுங்கிறது கிடைக்க போகிறது கிடையாது. அதுக்கு காரணம் அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனை, ஏன் அவங்களுக்கு இந்த மாந்திரிக பாதிப்பு வந்திருக்கும், எதனால் வந்திருக்கும் அப்படிங்கிறது அது அவங்களுக்கே தெரியும், தனிப்பட்ட முறையில் தெரியும். நம்மளும் அவங்கள தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணோம். அதுக்கு சரியான இது இல்லை. நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கிங்கன்னு நம்ம சொன்னோம். அதை அவங்ககிட்ட போய் ரீச் ஆச்சா என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவங்களோட பிரச்சனைக்கு மூல காரணமே மாந்திரிகம் தான். அதை சரி பண்ணால் அவங்களோட நோயிலிருந்து கண்டிப்பாக மீண்டு வரலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க பல லட்சம் கோடிகள் வச்சுருக்கவங்க என்ன அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் போய் செக் பண்ணாக்கா, டாக்டர்கிட்ட போய் பார்த்தாக்கா நார்மல், அந்த ரிப்போர்ட்டு நார்மல் தான் வருது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கான தீர்வே கிடைக்காது. இந்த மாதிரியான பிரச்சனையை எது மூலிமா நம்ம தீர்த்துருக்கணும்? இந்த மாதிரி கழிப்பு பூஜைகள், மாந்திரிக சம்மந்தப்பட்ட அந்த பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ணுறதுனால, அந்த பிரச்சனையை ஓட்டுறதுனால அவங்களுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சம்மந்தாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனையை அவங்க தீர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கான நல்ல வாழ்க்கை உண்டு. சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க சமந்தா வந்து மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி சினிஃபீல்ட் உள்ளவங்க வேற யாராச்சும் வந்து மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டு அவங்களோட பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வச்சிருக்கீங்களா? இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி இந்த போட்டி பொறாமைனால சினிமா துறையிலையும் சரி, நாடகத்துறையிலையும் சரி, இந்த டிவி சீரியலில் நடிக்கிறவங்களும் சரி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் உள்ளவங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேரை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியாது. அவங்களுக்கான பூஜை புனஸ்காரங்கள் அவங்க இடத்துலையே போய் பண்ணி கொடுத்து இன்றைக்கி பிரபல டிவியில் அவங்க முக்கியமான ரோலில் அவங்க நடிச்சிட்ருக்காங்க. நல்ல நிலமையில் இருக்காங்க. இந்த மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டவங்களோட நிலைமையை சரி செஞ்சு இன்றைக்கி அவங்க நல்ல நிலமையில் இருக்கிறதுக்கு நம்ம உறுதுணையாக இருந்திருக்கோம். அதை அவங்க பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமந்தா அவங்களுக்கு வந்து சொல்லும்போது வந்து அவங்க வந்து மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னீங்க. அதை தொடர்ந்து வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தனுஷா இருக்கட்டும், இங்கே சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சேம் அதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களும் வந்து மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை, சிவகார்த்திகேயனோட அந்த தனிப்பட்ட இப்போ நடந்த பிரச்சனைக்குள்ளே நான் போக விரும்பல. அது மாந்திரிகம் அது அப்படிங்கிறதுக்கு அந்த நான் சப்ஜெக்டுக்குள்ளே போகல. அது அவரோட தனிப்பட்ட இது. நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவர் மாந்திரிகத்தால் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டிருக்கார். என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவர் சக போட்டியாளர், அப்புறம் ஒரு சில சதி வலையில் அவர் சிக்கியிருக்காரு. மாந்திரிகம் அவர் மெயினாக அவர் மாந்திரிகம் சதி வலையில் சிக்கியிருக்காரு. அந்த இது தான் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. இன்னும் சரிவுகளை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வருங்காலத்தில் அவரை பெரிய ஒரு இடத்த அடையலாம். ஆனால் அதுக்கு முட்டுக்கட்டை இந்த மாந்திரிக சம்மந்தப்பட்ட பிரச்சனையை அவர் தீர்த்துக்காத வரை
அந்த சதி வலைய உடைக்காத வரை இவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஆனா, அடுத்த மாசம் அவர் திரைக்கு வர படம் கண்டிப்பா வெற்றி அடையும். இவர் ஒரு நல்ல வளர்ச்சி அடையறக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொஞ்சம் சக போட்டியாளர்களிடம் கவனமா இருக்கிறது அவரோட வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும். இப்ப நீங்க கேட்டீங்க, சிவகார்த்திகேயனோட இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். அதுபோல தனுஷுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டீங்க. நடிகர் தனுஷ பொறுத்தவரைக்கும், அவரோட வளர்ச்சி வந்து பெரிய அளவுல இருக்கறக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. அவரோட வளர்ச்சிகள் வந்து இறங்குமுகமா தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவரே தான் காரணம். பார்த்தீங்கன்னா, அதாவது சக்தி இல்லைன்னா சிவன் கிடையாது. இது கடவுளுக்கும் பொருந்தும், மனிதனுக்கும் பொருந்தும். இவர பொறுத்தவரைக்கும் இவரோட சக்தி யாருன்னாக்கா, அ ஐஸ்வர்யா தான். இவங்க எதனால பிரிஞ்சாங்கன்னா, அதுவே பிரிஞ்சதே ஒரு சதி வலை. அவருங்க மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில தான் அவங்க மாட்டியிருக்காங்க. ஏன் எல்லாத்துக்கும் மாந்திரீகம், மாந்திரீகம், மாந்திரீகம்ன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் என் சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எத்தன பேரு இந்த மாந்திரீகத்த இந்த மாரி இவங்க நல்லா இருக்காங்க, இவங்கள பிரிக்கணும், இல்ல இவங்க சேர்த்து வைக்கணும், இல்ல சக போட்டியாளர் அந்த மாரி வீழணும்னு சொல்லி வராங்கங்கிறது நமக்கு தெரியும். இப்ப நான் இல்லைனாலும் வேற ஒருத்தர்ட்ட போய் பார்ப்பாங்க. வேற ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர்ட்ட போய் பார்ப்பாங்க. இந்த மாரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு உண்டான நான் அதுக்காண்டி இவங்கள பர்ட்டிகுலரா யாருன்னு நான் சொல்ல விரும்பல. இந்த மாரியான சூழ்ச்சி வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா போயி அவங்களோட வளர்ச்சியும் இதில தான் இருக்கு. வீழ்ச்சியும் இதில தான் இருக்கு. கலைத்துறைய பொறுத்தவரைக்கும் மாந்திரீகத்தால வளர்ச்சி அடைந்தவர்கள் ஏகப்பட்ட பேர். அதே மாரி வீழ்ச்சி அடைஞ்சவங்களும் ஏகப்பட்ட பேர். நடிகர் தனுஷ் அவர்களும் ஒரு மாய வலையில சிக்கியிருக்கார். அதிலிருந்து மீண்டு வந்தார்ன்னா, அவருக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. இல்லைன்னா, அவருக்கான வருங்காலங்கள் இறங்குமுகமா தான் இருக்கும். ஓகே சார். இப்ப நீங்க சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டிருக்காங்க மாந்திரீகத்தால சொன்னீங்க. அதுக்குரிய பரிகாரம் செஞ்சுட்டாங்க அப்பன்னா, இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து நல்லா அச்சீவ் பண்றதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா. அதுக்கு உண்டான அந்த பரிகாரத்த செஞ்சுக்கிட்டாவே, அவங்க ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த நிலைக்கு தான் போவாங்களே ஒழிய, யாரும் இறங்கி முகத்துக்கு வாய்ப்பே கிடையாது. நல்ல நிலைய அடையலாம்.